ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் அப்பான் அ டைம் எபிசோட் 6. லாஸ்ட் எபிசோட பார்க்காதவங்க சேனல்ல வீடியோ இருக்கும், பார்த்துட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல இப்ப கிளா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா அங்க நடந்ததை திங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன சொன்னான், நான் சும்மா பிளஷருக்காக வரல, சும்மா அவகிட்ட பேசாதான் வந்தேன்னு சொன்னான். அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் கிளாக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்க எதுக்காக மீட் பண்ணாங்க, எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கிறான். எழுதி வச்சுட்டு போய் ஜன்னல் பக்கத்துல உட்காந்து அங்க ஃபாபுடைய ரூம் இருக்கும்ல, அந்த ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் எப்படி இங்க வந்து சேர்ந்தா அப்படின்றத ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஏன்னா அவன் மழையில அங்க மாட்டிக்கிட்டான்ல. அப்புறம் ஒரு போட் கிடைச்சிச்சு, அந்த போட்ல ஏறி வரான். அந்த போட்ல இருந்து அவன் இறங்கி வரும்போதே அவனுக்காக ஃபாப் ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா மழையிலே உட்காந்து ஃபுல்லா மழையிலே நினைச்சிட்டு இருக்கான். மெதுவா கிளாஸ் ஸ்லோ மோஷன்ல அவன்கிட்ட வந்து, சாரி, நான் இந்த மாதிரி பண்ணிட கூடாது, நான் உன்னை ரொம்ப கவலைப்பட வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபாப் சொல்றான், இல்ல பரவாயில்ல, நீ நல்லபடியா திரும்ப வந்துட்டல, அதுவே போதும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேசாம திரும்பி போயிடுறான். இவன் ஃபாப் ஃபாப் அப்படின்ட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். ஃபாப் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அப்ப உள்ள சுவாவையும் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாபை பார்த்ததுமே அவன் ஃபுல்லா நினைஞ்சிட்டால, அவனோட உடம்பு துடைக்கிறதுக்கு துண்டு கொடுக்குறாங்க. ஆனா அவன் அந்த துண்டை கூட வாங்கி கிளாக் கிட்ட தான் கொடுக்குறான். கிளாக் தயங்கிக்கிட்டே அந்த துண்டை கையில வாங்கிக்கிறான். அந்த நேரத்துல கிளாக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குது. இப்ப கூட நம்மள தானே நினைச்சு ஃபீல் பண்றான் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஃபாப் பாட்டுக்கு அவனுடைய ரூம்குள்ள போயிடுறான். அப்புறம் எங்க பிரசன்ட் சீன் காட்டுறாங்க. அதுல ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஃபாபை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில கூட அவன் நமக்காக தான் ஃபீல் பண்றானே, என்னது அப்படின்னு அவனே ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஆகுது. கிளாத் தூங்கி எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் ஃபாபை பாக்குறதுக்கு வரான். ஃபாபுடைய வீட்டு வாசல்ல அவனுடைய எம்ப்ளாயி மாதிரி இருப்பான்ல, அந்த காங் உட்காந்துகிட்டு இருக்கான். நீ நகரு, நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அவர் இங்க இல்லையே, அவரோட வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு காங் சொல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிளாக் கேட்கறான். அது வந்து அப்படின்னு அவன் தயங்கும் போதே உள்ள இருந்து ஃபாப் இரும்புற சத்தம் கேட்குது. அப்ப அவன் தயங்கிக்கிட்டே, இல்ல அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவரு உங்களை உள்ள வர வேணாம்னு சொல்லியிருக்காரு, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்ல, கிளாக் ஒரு மாதிரி ஆயிடுது. அவ ரூம்க்கு போக மாட்டான். கரெக்டா ஃபாபுடைய ரூம்க்கு ஆப்போசிட்லயே உட்காந்துக்கிட்டு அவ ரூமையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப அங்க வேலை செய்றவங்க எல்லாருமே கிளா பக்கத்துல உட்காந்துட்டு அவனுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இதை சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி அவன் மனசை மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, மான் வேணுமா, எலி வேணுமா, யானை வேணுமா, புலி வேணுமா, எதுவா இருந்தாலும் உனக்காக வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களே சிரிக்கிறாங்க இவனை சிரிக்க வைக்கிறதுக்காக. ஆனா அப்பயும் இவன் சிரிக்கவே மாட்டான். ஃபாபுடைய ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபாபோட ரூம் ஓப்பன் ஆகுது. ஆனா அவன் ஏதோ தண்ணி பாட்டில் மட்டும் வெளியில வச்சுட்டு மறுபடியும் கதவை சாத்திக்கிறான். கிளாவோட ஃபேஸை பார்த்தா இவனுக்கு ஃபீவர் இருக்கு போல. ஏன்னா இவனு தானே மழையில நினைஞ்சான். மூக்கெல்லாம் ரெட் கலர்ல இருக்குது. இருந்தாலும் அவன் ஃபாபை பார்க்கணும்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆனதுமே இவனுக்கும் கடுப்பாயிடுது. கோச்சுக்கிட்டு இவன் போய் இவனோட ரூமை சாத்திக்கிறான். அப்புறம் அங்க வேலை செய்றவங்க எல்லாம் அவங்கவுங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப 2 லேடி இருக்காங்கல்ல, முவானும் சாயும், அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கல்ல அப்படின்னு. அதாவது இந்த இப்ப இருக்கிற கிளாவ்ல பழைய கிளாவ் சொல்லிட்டு இருக்காங்க. பழைய கிளாவும் ஃபாபு வந்து ரொம்ப ஹாப்பியா ஒன்னா இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்குது. ஒருவேளை கிளாவுடைய அப்பாவை தண்டனை கொடுத்தாங்கல்ல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் போல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனா அவன் படிக்கிறதுக்காக பக்கத்து ஊர் ஏதோ பிரிச்சட் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வந்தால, அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்குமே அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்குது. இவங்க வெளியில இருந்து கேட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவன் ஆல்கஹால் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்றதுக்காக ஃபாப் அவனை திட்டுறான். அப்ப கிளாக் கோச்சிட்டு வெளியில வந்துடுறான். நான் இங்க இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதுல்ல, அப்படின்னா இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், சுவா என்னோட திங்ஸ் எல்லாம் எடு, இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், அந்த ரூம்க்கு என்னோட திங்ஸ் எல்லாம் மாத்து அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்தது, அதனாலதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாங்க. ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எப்பயுமே அவன் தனியா அந்த ரூம்ல தான் இருந்திருக்கான். ஆனா இப்ப வந்த கிளா, அதான் இந்த புது கிளா வந்ததுல இருந்து இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கிளாவே தான், ஆனா அவனுடைய புத்தி அவனுக்கு மழுகிடுச்சு, அவன் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த புத்தி மழுகின கிளா வந்ததுல இருந்து ஃபாபும் கிளாவும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் நடக்கிறது இல்லை. இதே மாதிரி அவங்க இருந்தா நல்லா இருக்கும், மறுபடியும் பழைய மாதிரி சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப இங்க ஃபாப் அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பேசுறது அவனுக்கு கேக்குது. இன்னொரு டைம் அதே மாதிரி கிளா மறுபடியும் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்ப
ஃபாப் அவனோட ஃப்ரெண்டு ஜாம் கிட்ட சொன்னால அந்த விஷயம் ஞாபகம் வருது. இன்னொரு டைம் இதை தொலைச்சிடாத அப்படின்னு. அப்ப எங்க ஜாம காட்டுறாங்க. ஜாம் தனியா உட்காந்துகிட்ட இருக்கான். இவன் எப்பயுமே ஷர்ட் போடாமலேதான் உட்காந்துருக்கான். அவன் பக்கத்துல கே உட்காந்துகிட்டு இருக்கான். அவன் ஷர்ட் போடாம உட்காந்துருக்கான்னு சொல்லி அவனையே மேலேயும் கீழேயும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ்ல என்ன வெக்கம் பாருங்க. அவனே சட்டை போடாம உட்காருவானாமா, இவன் பார்த்தா மட்டும் அவனை முறைப்பானாமா. ஜாம் அவனை ஒரு மாதிரி பாக்குறான். என்ன விஷயம், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறான். நீ என்ன சும்மா இப்படி முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு கே சொல்றான், இல்ல அன்னைக்கு நீ என்னை எல்லாரும் முன்னாடி திட்டினல்ல, எல்லாரும் முன்னாடி என்ன ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசினேன். இப்ப கூட என்கிட்ட அந்த மாதிரி தான் கோவமா பேசுறேன். ஆனா நான் இப்ப உனக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், எப்படியாச்சும் மூடு மாறும் அப்படின்னு சொல்ல அவன் சமைச்சு கொண்டு வந்த திங்ஸை திரும்பி பாக்குறான். அப்ப கேக்கு கடுப்பாகுது. சரி விட நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவங்க இருந்து எந்திரிச்சு போக, நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சு உட்கார வைக்கிறான். இப்ப நான் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னனா அப்படின்னுட்டு அவன் சமைச்சு கொண்டு வந்திருக்கான்ல, அதை எடுத்து லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அப்ப கே சொல்றான், எனக்கு உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல. என்னதான் பிரச்சனை உனக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடுவோம். எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ தானே என்னை ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்குவேன், எல்லாருக்கிட்டையும் நீ தானே ஃபர்ஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்க அங்க ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்ப ஜாமும் கேவும் இதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அங்க கே வந்து அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கான். அங்க நிறைய கிளாத் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வாங்கட்டும் அப்படின்னுட்டு ஜாம் கொஞ்சம் ஓரமா வந்து நின்னுடுறான். அவன் ரொம்ப ஆர்வமா அந்த ட்ரெஸ் எல்லாம் ஆசையா பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்கான். அப்ப அங்க தூரத்துல 2 பேரும் கேவை பார்த்து, பாரு அந்த பையன் மாதிரியா நடந்துக்கிறான். அவன் மட்டும் கிடையாது, அவன் ஃபேமிலியில அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல பசங்களே இந்த மாதிரி பொண்ணுங்க மாதிரிதான் வளர்ப்பாங்களாமா. ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவனோட ஃபேமிலியை பத்தியே ஒரு மாதிரி பேசுறாங்க. அவனுக்கு பசங்களை தான் பிடிக்கும், அவனே நடந்துக்கிறது பொண்ணுங்க மாதிரிதான் நடந்துக்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஜாம் காதுல விழுது. அதே மாதிரி கேவோட காதுலயும் விழுது. கே அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிடுறான். ஆனா அவனோட ஃபேஸ் ரொம்பவே டல்லா இருக்குது. அதே நேரம் ஜாம் சும்மா இல்லாம அவங்க கிட்ட போய் சண்டை போடுறான். எதுக்கு அவனை பத்தி இந்த மாதிரி பேசுறீங்க? அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அவன் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? எல்லாருக்கும் அவன் ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், எல்லார்ட்டையும் நல்லபடியா பழகுறான்ல, அவனை பத்தி இப்படி பேசுறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு கேட்க, அப்ப கே அங்க வந்துடுறான். விடு, அவங்கள பத்தி நீ எதுவும் பேசாத வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இப்ப இந்த இன்சிடென்ட சொல்லிதான் அவங்ககிட்ட கேக்குறான். ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ அந்த மாதிரி தானே இருப்பேன், எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவல, இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு, என்னை ரொம்ப நீ ஹர்ட் பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப ஜாம் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாக்குறான். அவன் சப்போர்ட் பண்ணி 2 பேரும் நடந்து வந்தாங்கல்ல, அப்ப அந்த 2 பசங்க என்ன பேசிக்குவாங்கன்னா, கே வந்து ஜாமோட கையை பிடிச்சிட்டு போறாள், இவங்க 2 பேரையும் பாருடா, இவங்க 2 பேர் தான் புருஷன் பொண்டாட்டி போல அப்படின்னு இவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி பேச அது ஜாமுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு போல. அப்புறம் தான் அவன் கேவை வந்து விலக்கி வச்சிருக்கான். அதனாலதான் இப்பயும் அதே மாதிரி நினைக்கிறான் போல. அப்ப ஜாம் இந்த பிரசன்ட்ல சொல்றான், நான் உன்னை எதுக்கு திட்டுறேன்னா, நான் உன்னை ஒரு தம்பி மாதிரி பாக்குறேன், உன் நல்லதுக்கு தான் நான் திட்டுறேன் அப்படின்னு சொல்ல, நல்லதுக்கு திட்டுறியா, எதுக்கு அப்படின்னு கேக்குறான். அது வந்து அப்படின்னு அவன் தயங்குறான். இல்ல நம்ம சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்ல, அதனாலதான் எனக்கு உன் மேல உரிமை அதிகம் அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லாத, ஃபாபும் தான் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும், ஆனா அவ உன்ன மாதிரி என்ன திட்டிக்கிட்டே இல்லையே அப்படின்னு கேட்க ஜாமுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ உன் மனசுல என்னதான் ஃபீல் பண்ற என்னை பத்தி அப்படின்னு கேட்க ஜாம் லைட்டா தயங்குறான். அப்புறம் கொஞ்சம் அவன் பக்கத்துல வந்துட்டு, எனக்கு நான் உன்னை ரொம்ப ட்ரெஷர் பண்றேன், என்னுடைய ஒரே ஒரு கம்பேனியன் நீதான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்காக டெய்லி சாப்பாடு கொண்டு வரேன், தண்ணி கொண்டு வரேன், நான் என்ன கேட்டாலும் நீ செய்யற, அதனாலதான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கேன். ஏன்னா இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நான் உன்னை ரெடி பண்றேன். வெளியில யாராச்சும் உன்னை ஹர்ட் பண்ணா நீ எப்படி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க எல்லாருமே நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தான் நான் உனக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கே சொல்றான், எனக்கும் நீ ஒருத்தன் தான் கம்பேனியன் அப்படின்னுட்டு லைட்டா பக்கத்துல போய் அவனோட கையில சாயிறான். ரொம்ப ஸ்லோ மோஷனா தான். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஜாம்க்கு கூட சுத்தி நடக்கிறது எதுவுமே ஞாபகம் இல்லை போல. சுத்தியில இத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் அவனே மறந்துட்டான் போல. மெதுவா கே நிமிந்து ஜாமோட ஃபேஸ பார்க்க, ஜாமா அவனை வச்ச பெண்ணை வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். ஜாமால அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாம லைட்டா கே பக்கத்துல வரான். அவனுடைய நெத்தியில கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வர நெத்தியில கிஸ் பண்ண, அப்ப திடீர்னு யாரோ ஜாம கூப்பிடுறாங்க. அவன் வந்து அந்த ஊர்ல டாக்டர் மாதிரி தானே, நீங்க இங்க இருக்கீங்களா, உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே டக்குன்னு ஜாம் அங்க இருந்து எந்திரிச்சிடுறான். என்னை பார்க்க பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஆனா அப்படின்னு அவன் தயங்குறான். நான் சொல்றேன்ல, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு, நான் உன்னை வெறும் ஒரு தம்பி மாதிரி தான் பாக்குறேன், இன்னொரு டைம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாது அப்படின்னு சொல்ல, அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. பாவம் கே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஜாம் உள்ள போய் கதவை சாத்திக்கிறான். கே அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. அவன் டக்குன்னு கதவை சாத்த, அதெல்லாம் சேர்த்து இவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. பாவம் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அவன் அழுகிறத பார்த்தா எனக்கே அழுகு வந்துடும் போல, அந்த அளவுக்கு பாவமா இருக்குது. ஆனா ஜாம் கதவை சத்திட்டு உள்ள நின்று அவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், இந்த மாதிரி பேசிட்டோமேனு. ஜாமோட மனசுல ஃபீலிங் எல்லாம் இருக்குது. ஆனா அவன் அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான் போல.
அப்புறம் அடுத்த சீன்ல நைட் ஆயிடுச்சு. கிளா தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஏதோ கனவு வருது போல. கனவுல என்னென்னமோ அவன் வளரிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு ராங் டைம், ராங் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னமோ சொல்லி வளரிக்கிட்டு இருக்கான். எங்க அப்பா எதுவுமே தப்பு பண்ணல, எங்க அப்பா நல்லவர், அவருக்கு தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு வளரிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஃபாப் வரான். சுவாய் தான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். சுவாய் ஃபாபை பார்த்துட்டு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவருக்கு ஏதோ கெட்ட கனவு போலன்னு சுவாய் சொல்றான். இதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரி இருந்திருக்கானா அப்படின்னு கேட்க, சுவாய் அதுக்கு யோசிச்சுட்டு, இல்ல காலையில எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாதான் இருந்தாரு, ஆனா இப்பதான் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றான். என்னாச்சு அப்படின்னு ஃபாப் கேட்க, இல்ல இன்னைக்கு ஃபுல்லா நீங்க உங்க ரூம் விட்டு வரவே இல்லைல்ல, உங்களை பார்க்கணும்னு இன்னைக்கு ஃபுல்லா ஒரு வெயில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு, அதனாலதான் ரொம்ப உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்ல, ஃபாபுக்கு அவனை பார்க்க ரொம்ப பாவமா இருக்குது. அவன் நெத்தியில கை வச்சு பாக்குறான். பார்த்தா உடம்பு ரொம்ப சூடா இருக்குது. சரி நீ போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, டவல் வச்சு, அப்புறம் கிச்சன்ல போய் அவனுக்கு ஃபீவருக்கு மருந்து செஞ்சு கொண்டு வர சொல்லு அப்படின்னுட்டு சுவாய் அங்கிருந்து அனுப்பிடுறான். அப்புறம் சுவாய் கொண்டு வந்து அந்த துணியை எடுத்து அவனோட உடம்பு ஃபுல்லா தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப கூட அவன் ஷர்ட் ஓபன் பண்ண மாட்டான். ஷர்ட்டுக்குள்ளேயே கையை விட்டுதான் தொடச்சு விடுறான். அவன் ஏதோ தூக்கத்துல வளர்றான். அதுக்கு பயப்படாத, நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், இதுதான் உன்னோட வீடு அப்படின்னு ஃபாப் அவனுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மெதுவா அவனோட தலையை தொடச்சு விட லைட்டா கிளா கண்ணை திறந்து பாக்குறான். ஆனா அவனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு செகண்ட் ஃபாபை பார்த்துட்டு மறுபடியும் கண்ணை முடிக்கிறான். அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல, அப்படியே தூங்கிடுறான். இப்ப கிளா கனவு காண்றான். அந்த கனவுல அவங்க அப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த சீன் தான் வருது. அவங்க அப்பா உட்கார வச்சு முதுகுல செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவ அதை பார்க்க முடியாம கத்துறான், எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணல, பிளீஸ் எங்க அப்பா விட்டுருங்க, இதெல்லாம் பாவம், அவர் எந்த தப்பும் பண்ணல, அவருக்கு பதிலா என்ன வேணா கொன்னுடுங்க அப்படின்னு அவன் கத்துறான். கூட ஃபாப் தான் இருக்கான். ஃபாப் தான் அவனோட வாயை பொத்துறான். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இரு, உன்னை ஏதாச்சும் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்ல, அப்பயும் அவன் கிளாஸ் சும்மா இருக்க மாட்டான். நான் சொல்றது கேளுங்க, எங்க அப்பா எந்த தப்பு பண்ணல, எங்க அப்பா மேல யாரும் வீணா பழி போட்டிருக்காரு, இதெல்லாம் போய் எங்க அப்பா நல்லவரு அப்படின்னு அவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா யாரும் அவன் பேச்சு கேட்கற மாதிரி இல்ல. அவங்க பாட்டுக்கு கிளாவுடைய அப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிளா டென்ஷன் ஆயிட்டு, எல்லாரும் இங்க பாத்துக்கோங்க, எங்க அப்பாவை யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாரையும் தேடி கண்டுபிடிப்பேன் நானு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எல்லாரையும் மிரட்டுறான். மறுபடியும் ஃபாப் தான் பக்கத்துல இருந்து அவனை சமாதானப்படுத்துறான். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாப் அவன் கூட ரூமுக்கு வரான். அப்பயும் அவன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அவனை கட்டி பிடிச்சு, நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு அவனை சமாதானப்படுத்துறான். ஆனா கிளாக்கு டென்ஷன் ஆகுது. நீ ஒன்னும் சொல்லாத அப்படின்னு ஃபாப் அவன் தள்ளி விடுறான். ஃபாப் அங்க டேபிள் கிட்ட விழ, டேபிள்ல நிறைய புக்ஸ் கூட ஏதோ ஆல்கஹால் மாதிரி இருக்கு. அந்த ஆல்கஹால் ஊத்திடுது. அது அவன் எழுதி வச்சிருந்த நோட்ஸ் மேல விழுந்துடுது போல. அதனால கிளா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். என்ன பண்ற நீ அப்படின்னு கோவமா கேட்க, நான் என்ன பண்றது, நீ தானே ஆல்கஹால் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு கோவமா ஃபாப் சொல்றான். இந்த சீன் தான் அந்த வேலை செய்யறவங்க வெளியில இருந்து கேட்டு இருந்திருக்காங்க. அப்ப கிளா பக்கத்துல ஓடி வந்து அந்த நோட்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல எல்லாம் கொஞ்சம் ஆல்கஹால் பட்டுருச்சு போல. உடனே கோவமா அதை எடுத்துட்டு வெளியில போறான். அதுக்கப்புறம் தான் அவன் ஃபாப் கூட சண்டை போட்டு தனியா வேற ரூமுக்கு போயிட்டான் போல. அது ஞாபகம் வர இப்ப இதெல்லாம் அவனுக்கு கனவா வந்திருக்குது. கிளா கனவுல இருந்து தூங்கி எந்திரிக்கிறான். சோ அவனுக்கு நடந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அதெல்லாம் வச்சு அவன் உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு அவன் ஒருத்த மார்க்கெட்ல இவனை பார்த்து பயந்தால, அவன் எதுக்கு நம்மளை பார்த்து பயப்படணும், அவன் பேர் சேடு அப்படின்னா அவனுக்கும் கிளாக்கும் கண்டிப்பா ஏதாவது சம்மந்தம் இருக்கணும், ஒருவேளை அவனும் கிளாவுடைய இறப்புக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க சுவாய் வரான். அவனுக்காக என்னமோ திங்ஸ் கொண்டு வரான், அவன் குளிக்கிறதுக்காக போல. இப்ப உங்க உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல, தேங்க்யூ சுவாய், நைட்டு ஃபுல்லா என்னை பாத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு கிளாவ் சொல்ல, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க, நைட்டு ஃபுல்லா உங்க பக்கத்துல ஃபாப் தான் இருந்து பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. அடுத்த சீன்ல கிளா ஏதோ திங்ஸ் எடுத்துட்டு ஃபாபோட ரூமுக்கு போறான் அவனை பாக்குறதுக்காக. ஃபாப் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் அவன் பக்கத்துல போய் அவன் திங்ஸை வச்சுட்டு நிமிந்து பார்க்க, அப்ப ஃபாப் கண்ணை முடிச்சிடுறான். அவனை பார்த்து, இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறான். அப்ப கிளா பக்கத்துல இருந்து ஃபாபை தொட்டு பாக்குறான். உனக்கு இன்னும் ரொம்ப உடம்பு சரியில்லை போலயே, இந்த உனக்கு மெடிசன் கொண்டு வந்திருக்கேன் குடி அப்படின்னு சொல்ல ஃபாப் எந்திரிச்சு உட்காடுறான். அவன் மெடிசன் எடுத்து கொடுக்க அதை குடிச்சிட்டு, இது ரொம்ப கசப்பா இருக்குதுன்னு சொல்றான். என்னை நைட்டு ஃபுல்லா பாத்துக்கிட்டல, இப்ப நான் உன்னை பாத்துக்குவேன், என்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் அவன் மெடிசன் கசப்பா இருக்குன்னு சொன்னால, அது முவான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னுட்டு அந்த மெடிசன்ல ஏதோ லெமன் மாதிரி இருக்கு, அதை புழிஞ்சு விட்டுட்டு அதை எடுத்து அவனுக்கு சாப்பிட கொடுக்குறான். அது அவனுக்கு நல்லது போல, இது சாப்பிடு, உடம்பு நல்லாயிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விடுறான். ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் அவனோட ரியாக்ஷனை பார்க்கட்டும். அவன் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்க, அதே மாதிரி ஃபாப் சிரிச்சுக்கிட்டே அதை சாப்பிடுறான். அப்புறம் கிளா அவங்கிட்ட சாரி சொல்றான். நான் எப்பயுமே உன்னை ரொம்ப வரி பண்ண வைக்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, நானும் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டேன், அந்த மாதிரி இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, இனிமே நான் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு கிளாவும் சொல்றான். அதை கேட்ட ஃபாபும் சிரிக்க, கிளாவும் சிரிக்கிறான். அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மொமெண்ட் வருது. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க.
அப்ப ஃபாப் லைட்டா அவன் பக்கத்துல வரான். அப்ப கிளா வெக்கப்பட்டுட்டு கீழே குனிஞ்சுக்கிறான். அவன் கன்னத்துல கிஸ் பண்ற மாதிரி வந்துட்டு கன்னத்துல கிஸ் பண்ணாம அவனோட நெத்தியில கிஸ் பண்றான். கிளாக்கு செம்ம ஆச்சரியம். சிரிச்சுக்கிட்டே லைட்டா வெக்கப்பட்டுட்டு அவனை பார்க்க அவனே அவனை ஆச்சரியமா பாக்குறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப வெளியில ஒரு சத்தம். அந்த வேலைக்காரங்க எல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிஸ் பண்ணது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க சத்தம் இல்லாம தானே பண்ணாங்க. உடனே கிளா எந்திரிச்சு வேலை முடிஞ்சுல, சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து வெளியில வந்துடுறான். வேலைக்காரங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ஃபாபுக்கு ஒரே வெக்கமா இருக்குது. வெக்கப்பட்டுக்கிட்டே அவனுடைய பெட்ஷீட்டை போத்திக்கிறான். இங்க கிளா போய் அவனோட திங்ஸ் எல்லாம் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட கனவுல கிளா ஏதோ எழுதி வச்சிருந்தால, அது தண்ணி ஏதோ ஆல்கஹால் ஊத்துனதுமே ரொம்ப டென்ஷன் ஆனால, அப்படின்னா அது கண்டிப்பா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னுட்டு ரூம்ல இருக்க எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல எதுவுமே அவனுக்கு முக்கியமா இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அவன் சுவாய் கிட்டே கேட்கிறான், சுவாய் நான் தனியா உட்காந்து ஏதாச்சும் எழுதுனா ஏதாச்சும் முக்கியமான விஷயம் மாதிரி அப்படின்னு கேட்க, ஓ அதுவா அப்படின்னுட்டு சுவாய் போய் என்னமோ தேடுறான். அப்ப டேபிள் கடியில டேபிள் ஆடுதுன்னு சொல்லி அங்க எடுக்க கொடுக்கறதுக்காக ஏதோ பேப்பர் வச்சிருக்குது. அதை எடுத்து இதுதான் நீங்க தனியா உட்காந்து எழுதுனீங்க அப்படின்னு எடுத்து கொடுக்குறான். அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல நிறைய ஆல்கஹால் விழுந்திருக்குது. அப்புறம் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது கடைசி பேஜ்ல இருக்கிற அந்த லாங்குவேஜ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குது. நம்ம அதை பாக்குறதுக்கு ஒரு லாங்குவேஜ் பாக்குறதுக்கு ஹிந்தி மாதிரி இருக்குது, இன்னொரு லாங்குவேஜ் பாக்குறதுக்கு மலையாளம் மாதிரி இருக்குது. அதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது இது ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் எழுதியிருக்குது அப்படின்னா அது கண்டிப்பா ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் அவன் இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னுட்டு அடுத்த சீன்ல மறுபடியும் அந்த ஸ்கிரிப்ட் ஓபன் பண்ணி அவன் படிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு அதுல எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னதான் அப்படி எழுதிருப்பான் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெளியே இருந்து ஃபாபுடைய குரல் வருது. அவன் கிளாவை கூப்பிடுறான். ஏன்னா சங்கரான் ஃபெஸ்டிவல் வரப்போகுதாமா, அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, வா அப்படின்னு கூப்பிடும். சங்கரான் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு அவனு ரொம்ப ஹாப்பியா வெளியில வரான். அப்ப அங்க எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து எல்டர்ஸ் கிட்ட போய் பிளெஸிங்ஸ் வாங்குவாங்க. அதுக்கு தண்ணி, ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க 2 ஆன்ட்டி இருக்காங்க. அந்த 2 ஆன்ட்டியும் கிளாவை பார்த்ததுமே வேணும்னே வம்புக்கு இழுக்கிறாங்க. என்ன இப்பதான் உனக்கு டைம் கிடைச்சா எங்களெல்லாம் வந்து பாக்குறதுக்கு அப்படின்னு நக்கெல்லாம் கேட்கறாங்க. இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்க, சரி சரி பாவம் பையன், அவனுக்கு வேற உடம்பு சரியில்லை விடு அப்படின்னுட்டு அவங்க மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்ப அந்த சங்கரான் ஃபெஸ்டிவலுக்கு அங்க கேவ் உட்காந்துகிட்டு இருக்கான். அவனும் ஏதோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கிளா அவனை கூப்பிடுறான். நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு கேட்க ஃபர்ஸ்ட் அவன் சிரிச்சவன் அவன் ஃபேஸ் மறுபடியும் டல் ஆயிடுச்சு. இவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் பக்கத்துல போய் கிளா நடந்த விஷயத்த கேட்கறான். அவனை நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவன் என்கிட்ட விலகி போறான். அதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். ஆனா என்னால ஜாம மீட் பண்ணவே முடியல. அவன் என்னை பார்த்தாலே விலகி போறான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் சொல்றான், நீ அவனை அந்த அளவுக்கு லவ் பண்றது ஓகேதான், ஆனா அதுக்குன்னு நீ உன்னோட வேல்யூ மறந்துடாத, உன்னை நீ ரொம்ப லவ் பண்ணன அப்படின்னுட்டு அவனோட ஹேர் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்றான். அப்புறம் தண்ணியில அவனோட ஃபேஸை பார்க்க சொல்லிட்டு, பாரு இதுல எவ்வளவு அழகா இருக்குன்னு, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஜாம்க்கு உன்னோட இந்த மனசு புரியும். அப்படி அவனுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை உண்மையாலுமே லவ் பண்றவங்க மாதிரி கண்டிப்பா உனக்கு யாராச்சும் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறான். அதை கேட்ட கேவும் கொஞ்சம் அப்பதான் நிம்மதியா இருக்க மாதிரி அவன் ஃபேஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப திடீர்னு கிளாக் ஒரு ஐடியா வருது. அங்க நிறைய பேம்பூ ஸ்டிக்ஸ் எல்லாம் கீழே கிடக்குது. அப்ப அவன் கேக்குறான், சங்கரான் ஃபெஸ்டிவல்னா செம்ம ஜாலியா இருக்கும்ல, எல்லாருமே மேல தண்ணி ஊத்திக்குவாங்கல்ல அப்படின்னு கேட்க, இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப கிளா பின்னாடி ஃபாப் இருக்கான். ஃபாபை கூப்பிட்டு கொஞ்சம் சுவாயை கூப்பிட அப்படின்னு எதுக்கோ கூப்பிட சொல்றான். என்ன விஷயம் தெரியல. அப்புறம் அந்த சங்கரான் ஃபெஸ்டிவல் வந்துடுது. அந்த ஃபெஸ்டிவல்ல அவங்களோட வயசுக்கு பெரியவங்களா இருக்கவங்ககிட்ட போய் பிளெஸிங்ஸ் வாங்குவாங்க போல. ஆனா அதை பாக்குறதுக்கு கிளாவுக்கு ஏதோ ஃபேன் மீட் மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாருமே அழகா இருக்கிற பசங்க பக்கத்துலயே உட்காந்துருக்காங்க. அதாவது ஃபாப் பக்கத்துலயும் ஜாம் பக்கத்துலயும் உட்காந்து எல்லாம் ஒரே பொண்ணுங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவனுக்கு பரவாயில்லையே, நல்ல ஃபேன் மீட்டிங் மாதிரி ஜாலியா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல ஜாம் உட்காந்துகிட்டு இருக்கான். ஜாம் கேவை பார்த்தும் ஜாம் பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்கிறான். அப்ப சொல்றான், சரி நம்ம போய் டெம்பிள்ல போய் விஷஸ் பண்ணிட்டு வரலாம் வா அப்படின்னு கூப்பிடும். அதுவும் நல்லதுதான், வா போய் டெம்பிள்ல போய் வேண்டிட்டு வரலாம், அப்பயாச்சும் ஜாமோட மனசு மாறுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அங்க கூட ஒர்க் பண்றவங்க வந்திருக்காங்க, வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு கிளாஸ் சொல்றான். அப்ப சாய் இருப்பால அந்த பொண்ணு சொல்றா, நீங்க எல்லாம் போங்க, நான் போய் ஃபாப் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, வான்னு சொல்றேன்ல அப்படின்னு சுவாய் அவனை மிரட்டுறான். அப்ப ஏதோ கோயிலுக்குள்ள யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது, ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. அது அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் ஆன்ட்டி இருப்பாங்கல்ல, ஒரு ஆன்ட்டி மாதிரி, அவங்கதான் அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. கிளா ஓடி போய் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்றான். அந்த ஃபார்ச்சூன் டெல்லரை பிடிக்காது. அதே மாதிரி இப்ப கிளாக்கும் பைத்தியன்னு சொல்றாங்கல்ல, சோ 2 பைத்தியங்களும் ஒன்னா சேர்ந்து பேசுது அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அப்ப அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் இவன் கையில ஏதோ ஒரு கல்லு மாதிரி கொடுக்கு, அந்த கல்லை கொடுக்க வராங்க. அப்ப அவங்க 2 பேரோட கை டச் ஆகுது. டச் ஆனதுமே அன்னைக்கு மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி ஆக அவங்க என்னென்னமோ ஃபர்ஸ்ட் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க.
ஆனா அது எதுவுமே உனக்கு புரிஞ்ச மாதிரி இல்ல. அப்ப கே பக்கத்துல வந்து, ஐயோ வா போலாம், எல்லாருமே நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கிளா கிட்ட சொல்றான். இல்ல ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட பேசணும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் என்கிட்ட சிம்பிளா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, உடனே அங்க அவனை துரத்திக்கிட்டு சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க. சோல்ஜர்ஸை பார்த்ததுமே ஃபார்ச்சூன் டெல்லர் அங்க இருந்து ஓடுறாங்க. ஏன் இந்த மாதிரி அவனை எப்போதான் துரத்திக்கிட்டே இருக்கீங்க, அவங்க பிரச்சனை பண்றவங்க கிடையாது, அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு கிளாஸ் சொன்னால அவங்க யாரும் கேட்கற மாதிரி இல்ல. அடுத்த சீன்ல அவங்க 2 பேரும் டெம்பிள் உட்காந்துருக்காங்க. அப்ப கே சொல்றான், நீ எதுக்கு அந்த ஆரக்கல் லேடி கிட்ட பேசுற, அவங்ககிட்ட பேசுறது ஒன்றும் நல்லது கிடையாது, அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் சொல்றான், எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல வித்தியாசமானவங்க தானே, எல்லாருமே என்ன ரொம்ப குடிக்கார அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உன்னை பத்தி எல்லாருமே காசிப் பண்றாங்கல்ல, உனக்கு ஆம்பளைங்களை தான் பிடிக்கும், நீ ஃபெமினினா நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனா வெளியில இருக்கவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு நம்மளை பத்தி காசிப் பண்றதுதான் தெரியும், உண்மையிலுமே நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குது, நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதே மாதிரிதான் அந்த லேடியும். அந்த லேடி ஒண்ணு அந்த அளவுக்கு வித்தியாசமானவங்க கிடையாது. அப்படி அவங்க வித்தியாசமா இருந்தாலும் அதுக்கு அவங்க கெட்டவங்கன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது, அவங்களும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் கேக்கு எல்லாம் புரியுது. கே அவனோட கையை பிடிச்சு, சரி நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவனை சமாதானப்படுத்துறான். அந்த லேடி ஒரு கல்லு கொடுத்தாங்கல்ல, அந்த கல்லை இப்ப கிளா வந்து கே கிட்ட கொடுக்குறான். இந்த நீங்க வச்சுக்கோ, இதை மனசுல வச்சுக்கிட்டு நீ ப்ரே பண்ண அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் கேட்கறான், இது ஜஸ்ட் ஒரு கல்லு தானே அப்படின்னு சொல்ல, இது வெறும் ஒரு கல்லுன்னு நினைச்சா கல்லுதான், ஆனா இதுக்கு உண்மையாலுமே பவர் இருந்துச்சுன்னா சும்மா ட்ரை பண்ணி பாரு, அதுல ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்ல, உடனே கேவ் அந்த கல்லை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ப்ரே பண்றான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வெளியில வராங்க. இப்ப ஃபாப் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறதுக்கு கிளாவ் பக்கத்துல போறான். என்ன, நான் இப்ப உங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபாப் ஓகேன்னு சொல்றான். ஆல்ரெடி நிறைய பேர் கியூல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் நான் கியூவை கட் பண்ணிக்கலாமா, உங்களுக்கு முன்னாடி நான் ஃபாப் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் கொஞ்சம் இடம் விட்டு பின்னாடி போய் உட்காந்துடுறாங்க. அப்ப கிளாப் பையன் அவன் பக்கத்துல உட்கார, ஃபாப் அவனுக்கு நெத்தியில ஏதோ பொட்டு மாதிரி வச்சுடுறான். அப்புறம் அவனுக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்குறான். என்ன, அதான் முடிஞ்சிருச்சுல்ல, என் காலில் தண்ணி ஊத்தலுமே, நீனு ஊத்தலையா அப்படின்னு கேட்க, காலில் தண்ணி ஊத்தணுமா, உங்க ஊர் ஸ்டைல்ல ஊத்துவா இல்ல எங்க ஊர் ஸ்டைல்ல ஊத்துவா அப்படின்னுட்டு அவன் பேம்பு ஸ்டிக்கை வச்சு ஏதோ அங்க சங்கரான் ஃபெஸ்டிவல்ல தண்ணி ஊத்தி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெஷின் ரெடி பண்ணிருக்கான். அதை வச்சு அவன் ஃபேஸ்ல தண்ணி அடிக்கிறான். இது என் முகத்தை தண்ணி ஊத்திட்ட அப்படின்னு ஃபாப் அவனை பார்த்து ஆச்சரியமா கேட்கறான். இப்ப பாரு நான் உன்ன என்ன பண்றேன் அப்படின்னு அவன் கையில இருக்க தண்ணி அவன் மேல ஊத்த ட்ரை பண்ண, அதே அவன் ஃபேஸ்ல ஊத்திட்டு கிளா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட போறான். அப்ப ஃபாப் அவனை துரத்திட்டு வந்து அவனை இவன் மேல தண்ணி அடிக்க, அங்க இருக்கிற எல்லாருமே மாத்தி மாத்தி தண்ணி அடிச்சு விளையாடிக்கிறாங்க. அதாவது இந்த காலத்துல சங்கரான் ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அதே மாதிரி எல்லாரும் தண்ணி ஊத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப கிளா அவனோட ஃபேஸ்ல ஏதோ அது பெயிண்டா என்னன்னு தெரியல, ஏதோ பொட்டு மாதிரி இருக்கு, அதை வச்சு அவன் ஃபேஸ்ல வரைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபாபும் கிளாவோட ஃபேஸ்ல வரைஞ்சு விடுறான். 2 பேரும் ரொம்ப ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பரவாயில்ல, அங்க எல்லாருமே விளையாடுற ஆர்வத்துல இருந்ததால இவங்க 2 பேருமே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் எங்க ஜாம் தனியா உட்காந்துகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. கடைசி அங்க கே வரான். கே வந்துட்டு நானும் அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கவா அப்படின்னு கேட்கறான். அந்த பேம்போ எவனும் கொண்டு வந்திருக்கான், நீ என் கூட தண்ணியில விளையாடுறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாம் சொல்றான், இல்ல நான் ஒரு டாக்டர் இல்ல, நான் நல்லா இருந்தாதான் பேஷண்ட்டை நான் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, சரி விடு அப்படின்னா நான் ட்ரெடிஷ்னலாவே உங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். அவன் கால் கிட்ட உட்காந்து அவன் காலில் தண்ணி ஊத்திட்டு அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் கேட்கறான். ஜாம் அவனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவன் நெத்தியில ஒரு பொட்டு வைக்கிறான். அப்புறம் அதே கையால லைட்டா அவனுடைய கண்ணத்தை டச் பண்ண உடனே கேக் அது ஹாப்பியா இருக்குது. அவன் அவனோட கையை பிடிச்சுக்கிட்டு அவனுடைய கையை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் அப்படியே அதே சீன்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்க. திடீர்னு ஜாமுக்கு ஒரு நிமிஷம் ரியலைஸ் ஆகுது, ஏன்னா அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜாமை பத்தி தான் நமக்கு தெரியுமே, அவன் கையை அவன் கிட்ட இருந்து உதறிக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். கே விடாம அவன் பின்னாடியே ஓடி போறான். இது எல்லாத்தையுமே ஃபாபுக்குலாம் 2 பேரும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப ஜாம் அவசர அவசரமா உள்ள போக கேப்பே அவனோட கையை பிடிக்கிறான். அப்ப ஜாம் அவன் கையை உதறி விடுறான். நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னல இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாதுன்னு, எல்லாருமே நம்மளே பாக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, யாரு பார்த்தா என்ன, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்ல, ஆனா ஜாம் அதை பத்தி எல்லாம் ரொம்ப கேர் பண்ற மாதிரி இருக்குது, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ எனக்கு ஜஸ்ட் ஒரு தம்பி மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, கேக் அது ரொம்பவே ஃபீலிங் ஆகுது. அவனுக்கு உடனே அழுக வர மாதிரி ஆயிடுது. இந்த ஜென்மத்துல வேணா நான் உன்னை லவ் பண்ணி உன் பின்னாடியே சுத்தி இருக்கலாம் அப்படின்னுட்டு அவன் கையில தண்ணி வச்சிருக்கான். அந்த தண்ணியை ஜாமுக்கு முன்னாடியே கீழே ஊத்துறான். அதை ஊத்திக்கிட்டே சொல்றான், அடுத்து ஒரு ஜன்மம் இருந்துச்சுன்னா அதுல இதே மாதிரி நம்ம 2 பேரும் பிறக்கணும், அதுல உனக்கு என் மேல ஃபர்ஸ்டா லவ் வந்து நீ என் பின்னாடி சுத்தணும், நான் உன்னை கண்டுக்கவே கூடாது, இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னுட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே போயிடுறான். ஒருவேளை இதே ஆசையால தான் பிரசன்ட் சீன்ல அவங்க 2 பேரும் அதே மாதிரி இருக்காங்க போல. அவன் சொன்ன மாதிரியே பிரசன்ட்ல ஜாம் தான் கே பின்னாடி சுத்துவான், கே அவனை கண்டுக்கவே மாட்டான். இப்ப இங்க பாஸ்ட்ல ஜாம் அந்த தண்ணி ஊத்திட்டு போனால அதையே பார்த்து நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அடுத்த சீன்ல இங்க ஃபாபும் கிளாவும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப கூட அவன் கேவ நினைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத, அவங்க 2 பேருக்குள்ள எல்லாம் சரியாயிடும். நம்ம 2 பேரும் எப்படி சண்டை போட்டோம், இப்ப சேர்ந்துட்டோம், அதே மாதிரி அவங்களும் சண்டை போட்டு சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி யாரோ 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அதுல ஒருத்தவன் இவங்க 2 பேரும் பேசுறதையே பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி. அது எல்லாத்தையும் அவன் போய் சேர்ட் கிட்ட சொல்றான். சேர்ட் யாருன்னா மார்க்கெட்ல வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணால அவன் தான். நான் சொல்றேன்ல, உண்மையாலுமே தான் ஃபாபும் கிளாவும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சொல்றாங்க, அதை நம்ப முடியல. ஏன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டானா எப்படி அவன் இந்த ஹவுஸ் ஆஃப் பிளஷருக்கு வந்தான்? வந்தது மட்டும் இல்ல, கரெக்டா பிம்ம மீட் பண்ண வந்திருக்கான். கண்டிப்பா அங்க என்னமோ நடக்குது அப்படின்னு இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பேசுறத தூரத்துல இருந்து இன்னொருத்தன் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஒட்டு கேட்டவன் போய் யார்கிட்ட சொல்றானா, அன்னைக்கு ஒரு நாள் ஃபாபு கிளாவை ஒரு டீ ஷாப்புக்கு கூட்டிட்டு போனால, அங்க டீ கடையில ஒருத்தன் முதலாளி மாதிரி இருந்தாலும் அவங்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். ஆனா அதை கேட்டு அவனுக்கே ஆச்சரியமா இருக்குது. எனது கிளா எல்லாத்தையும் மறந்துட்டானா? என்னால அதை நம்பவே முடியாது. ஒருவேளை அவனுக்கு ட்வின் பிரதர் யாராச்சும் இருக்காங்க போல, அவன் காணாம போன நேரமா பார்த்து இவன் வந்துட்டான் போல அப்படின்னு கிளாவை பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து குடிச்சிட்டாங்க, பிரச்சனை பண்ணதெல்லாம் அந்த முதலாளி கோவமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அதே டீ ஷாப்க்கு ஹான் வந்திருக்கான். ஹான் யாருன்னா ஃபாப் மாதிரி இன்னொரு சோல்ஜர் இருந்தாலும் அவன் தான். அவன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் இங்க நைட் ஆயிடுது. ஃபாபும் கிளாவும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா வீடே அமைதியா இருக்குது. என்ன வீட்டுல யாருமே இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமா இன்னைக்கு நியூ இயர் இல்ல, எல்லாருமே அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் நாளைக்கு நியூ இயர் ஃபெஸ்டிவல் பார்ட்டி எல்லாம் வெளியில நடக்கும்ல, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போலாம் அப்படின்னு ஃபாப் சொல்ல, உடனே கிளாவும் அப்படின்னா ஜாலி 2 பேரும் ஒன்னா வெளியில போலாம் அப்படின்னு அவன்கிட்ட பிங்கி ப்ராமிஸ் பண்ண சொல்றான். அவனுக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ண தெரியல. அப்புறம் இவனே அவன் கையை பிடிச்சு பிங்கி ப்ராமிஸ் பண்ணி வாங்கிக்கிறான். சரி தூங்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, சரி நீ போய் நல்லா தூங்கு, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஃபாப் சொல்ல, குட் நைட் மட்டும்தான், இப்ப எனக்கு ட்ரீம் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ட்டு கிளா அவனோட ரூமுக்கு தூங்க போறான். 2 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு தனித்தனியா தான் தூங்க போறாங்க. கிளா நல்லா தூங்கிட்டு இருக்க அவனுக்கு மறுபடியும் அந்த கெட்ட கனவு வருது. இந்த கனவுல அவனை யாரோ கொலை பண்ணாங்கல்ல, அது யாரு அப்படின்ற ஃபேஸ் அவனுக்கு தெரியுது. அது யாருன்னா ஃபாபும் கிளாவும் பேசிக்கிட்டு இருந்ததை ஒருத்தன் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாலும் அவனும் அந்த சேர்டும் அவனுடைய கும்பல் இருந்தாங்கல்ல, அவங்க 3 பேருமே சேர்ந்துதான் அன்னைக்கு கிளாவை கொலை பண்ணியிருக்காங்க. அதனால தான் கிளாவை உயிரோட பார்த்ததுமே அந்த சேர்ட் ரொம்ப பயந்துருக்கான். இப்ப அந்த கனவை பார்த்துட்டு இவன் பயந்துட்டு எந்திரிக்க அவன் சத்தத்தை கேட்டுட்டு ஃபாப் வெளியில ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். என்னாச்சு கெட்ட கனவு ஏதாச்சும் கண்டியா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, கிளாக்கு எப்படி அவன் சொல்லுவான்? அவன் மனசுல என்ன ஓடுதுன்னா, இவன் லவ் பண்றது அந்த பழைய கிளாவை தானே, அவனே செத்து போயிட்டான்னு சொல்லி இவங்கிட்ட எப்படி நான் சொல்றது அப்படின்னு தயங்கிக்கிட்டு அவன் எதுவும் சொல்ல மாட்டான். சரி விடு, உனக்கு எப்ப தோணுது அப்ப நீ சொல்லு அப்படின்னுட்டு, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீ என் கூடயே தூங்கு, அப்பதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஃபாப் சொல்றான். இதோட இந்த எபிசோட் 6 முடியுது. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அடுத்து நடக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.